வியப்பூட்டும் விஞ்ஞானம் நிகழ்ச்சியின் இரண்டாவது பாகத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கிருத்திகா. நம்மள பல பேர் இப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அதுலேயும் குறிப்பாக ஆண்ட்ராய்ட் சாஃப்ட்வேர் நிறைய பேர் பயன்படுத்திட்டு வரும். நம்ம ஃபோனில் சாஃப்ட்வேர் அப்டேட் கேட்கும்போது அதை கொடுக்காததுனால நம்ம ஃபோனே நமக்கு எதிராக செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்மள பல பேருக்கு தெரியறதில்லை. இந்த அப்டேட் கொடுக்கறதன் மூலியமாக நம்ம ஃபோன் நம்மளை பாதுகாக்குதுன்னும், இந்த ஃபோனில் அப்டேட் கொடுக்காத சூழ்நிலையில் நம்ம ஃபோனில் இருக்க மைக்கும் கேமராவுமே நமக்கு எதிராக செயல்படும் அப்படிங்கிறது நம்மள பல பேருக்கு தெரியறதில்லை. இது குறித்து தான் இந்த வாரம் பேசுகிறதுக்கு இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த அப்டேட் கொடுக்காததுனால நம்ம ஃபோன் எப்படி நமக்கு எதிராக செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த செய்தி தொகுப்பின் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். மொபைல் போன்களை அதிக எண்ணிக்கையில் பயன்படுத்தும் நாடுகளின் பட்டியலில் சர்வதேச அளவில் 2ஆம் இடத்தில் உள்ளது இந்தியா. கோடிக்கணக்கான மக்கள் தொலைத்தொடர்பு சேவைகளை பயன்படுத்தும் நிலையில் ஸ்மார்ட் போன்களின் பயன்பாடு என்பது அன்றாடமாக மாறியுள்ளது. இந்நிலையில் இணையதள பயன்பாட்டிற்கென டேட்டா பேக்களுக்கு செலவு அதிகரிப்பதன் காரணமாக ஸ்மார்ட் போன்களில் தொடர்ந்து வரும் சாஃப்ட்வேர் அப்டேட்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டிய சூழல் ஏற்படுவதாக கூறுகின்றனர் ஸ்மார்ட் போன் பயன்பாட்டாளர்கள். அப்டேட்களை தரவிறக்கம் செய்வது தவிர்க்கப்படுவதால் ஒருவரது மொபைல் போன் மிகவும் பாதுகாப்பற்ற நிலையை அடைவதாக இணைய ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். மொபைல் போன்களின் தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பத்தில் குறுக்கிட்டு அவற்றின் உள்ளே இருக்கும் டேட்டாவை திருட முயற்சிப்பவர்களுக்கு இந்த சூழல் சாதகமாக அமைந்து விடுகிறது என்றே கூறலாம். வைரஸ் போன்ற பிரத்யேக மின்பொருள்களை பயன்படுத்தி போன்களில் உள்ள டேட்டாவை திருட முயற்சிக்கும் போது அவர் போனுக்கான செக்யூரிட்டி அப்ளிகேஷனின் சாஃப்ட்வேர் அப்டேட் செய்யப்பட்டிருந்தால் இந்த திருட்டு தவிர்க்கப்படும். இதன் காரணமாக ஸ்மார்ட் போன்களில் இத்தகைய சாஃப்ட்வேர்கள் தொடர்ந்து அப்டேட் செய்யப்படுவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஆப்பிள் மொபைல்களுக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்கள் தன்னிச்சையாக அப்டேட் ஆகிவிடுவதால் இந்த வகையான திருட்டுகள் முற்றிலும் தவிர்க்கப்படுகின்றன. ஆண்ட்ராய்டு இயங்கு தளத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கும் போன்களை பொறுத்தவரையில் அதிக செலவில் வாங்கப்படும் போன்களுக்கு மட்டுமே இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் வருவது ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இவ்வாறு சாஃப்ட்வேர் அப்டேட்களை பயன்படுத்தாமல் இருக்கும் நிலையில் நம் போனில் உள்ள கேமரா, மைக் போன்றவற்றையும் நமக்கு எதிராக செயல்படவும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. சமகால உலகின் அத்தியாவசிய தேவையாக மாறிவிட்ட ஸ்மார்ட் போன்கள் அவற்றின் உரிமையாளர்களுக்கு பாதகமானதாக மாறிவிடக் கூடாது எனில் அவற்றின் பாதுகாப்பு சார்ந்த அம்சங்களில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டியது அவசியம் என்கின்றனர் இணைய பாதுகாப்பு வல்லுநர்கள். அறிவியல் தொழில்நுட்ப செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ். இந்த செய்தி தொகுப்பில் பார்த்தது போல நம்ம ஃபோனில் தொடர்ந்து அப்டேட் கொடுக்கறதன் மூலியமாக நம்ம ஃபோன் எந்த அளவுக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்கிறதுக்காக நம்ம கூட 2 எக்ஸ்பர்ட்ஸ் இணைஞ்சிருக்காங்க. சைபர் செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி ஃபவுண்டேஷன்லேருந்து சூர்யா மற்றும் சபரி நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். அதாவது சூர்யா, இப்போது என் ஃபோனில் நான் வாங்கியிருக்கேன், அந்த ஃபோனில் தொடர்ந்து என்கிட்ட சாஃப்ட்வேர் அப்டேட் கேட்டுகிட்டே இருக்குது. அந்த அப்டேட்டை நான் ஏன் கொடுக்கணும்? இப்போ வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் வரும்போது சம்டைம்ஸ் வந்து அப்டேட் வந்து உங்கள் ஃபோனோட லுக்ஸுக்கு மாற்றுறதுக்காக இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது வல்னரபிலிட்டி இல்லைனா பக்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். இப்போ நம்ம மெயினாக நம்ம பிரச்சனை எதில் கொடுக்கணும், வந்து வல்னரபிலிட்டி அப்படின்னா வந்து உங்கள் ஃபோனில் ஒரு குறைபாடு இருக்குது, அந்த குறைபாடை வச்சு அவங்க வந்து உங்கள் ஃபோனை காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அந்த கம்பெனியே உங்களுக்கு அனுப்பிவிடுறது தான் அப்டேட். அந்த அப்டேட் என்ன பண்ணுன்னா அந்த அட்டாக்கை வந்து பண்ண முடியாத மாதிரி ஆக்கிவிடும். ஸோ இதை நம்ம கொடுக்காததுனால ஒரு அட்டாக்கரால் நம்ம ஃபோனை ஒரு வல்னரபிலிட்டி வச்சு உள்ளே போயிடலாம். இப்போது சமீப காலத்தில் ஸ்டேஜ் ஃப்ரைட் அப்படின்னு ஒரு வல்னரபிலிட்டி வந்துச்சு. அது வந்து ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸை அஃபெக்ட் பண்ணுச்சு. இது ஏன் பண்ணுச்சுன்னா வந்து எல்லா பிகினிங் வெர்ஷன் ஆஃப் ஆண்ட்ராய்ட்லேருந்து இப்போ ஆல்மோஸ்ட் கரண்ட்டாக இருக்கிற ஆண்ட்ராய்டு வரைக்கும் இது வல்னரபிளாக இருந்தது. இந்த வல்னரபிலிட்டிச்சு என்ன பண்ண முடிஞ்சதுன்னா வந்து ஒரு சிம்பிள் எம்எம்எஸ்ஸை வச்சு உங்கள் ஃபோனை ஃபுல்லாக காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம். இல்லைன்னா ஒரு வெப்சைட்டை விசிட் பண்ணும்போது கூடயும் அந்த வெப்சைட்டில் அட்டாக்கர் கண்ட்ரோல் வச்சுருந்தாங்கன்னா உங்கள் ஃபோனை வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணிடலாம். ஸோ உங்கள் ஃபோன் நம்பர் இல்லைன்னா நீங்கள் ஒரு வெப்சைட் ப்ரௌஸ் பண்ணும்போது கூடயும் ஒரு அட்டாக்கரால் உங்கள் ஃபோனை காம்ப்ரமைஸ் பண்ணுது. காம்ப்ரமைஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் ஃபோனில் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணலாம். அந்த அப்ளிகேஷனால் உங்கள் மைக், உங்கள் கேமரா, உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணி உங்கள் ஃபோனை வந்து உங்களை ஸ்பை பண்ணுறது கூடயும் யூஸ் பண்ணலாம். உங்களோட டீட்டெயில்ஸ், உங்கள் எஸ்எம்எஸ், உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிற மெசேஜஸ், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஏதாவது கனெக்ட் ஆகிருந்ததுன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கூட அது எடுத்துகிட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சின்ன சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்காதனால உங்கள் ஃபோனே வந்து வல்னரபிள் ஆயிடுது. ஓகே, அதாவது சூர்யா சொன்னது மாதிரி ஒரு ஃபோனில் அப்டேட் வருது அப்படின்னா அந்த ஃபோனுக்கு வருகின்ற எக்ஸ்டர்னல் அட்டாக்கையோ இல்லை பக்கையோ தவிர்க்கிறதுக்கு தான் அந்த அப்டேட் வருது அப்படின்றது இருக்குது. ஆனால் சில ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து அப்டேட்டே வர்றது கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த ஃபோனை நான் எப்படி நம்புறது? இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டோட ஓனர் யார் ஓன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கூகுள். ஸோ கூகுள் வந்து இப்போ ஒரு பக் வருது ஆண்ட்ராய்ட் சிஸ்டத்தில் அப்படின்னா அது வந்து உடனடியாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா
அந்த மேனுஃபேக்சர்ஸ் சாம்சங் மைக்ரோமேக்ஸாக இருக்கட்டும் அவங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு அப்டேட்ஸ் அந்த டயத்தில் கொடுக்கறதில்ல. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபோனுக்கு வந்து இந்த அப்டேட் வந்து சேர்றதில்ல. இப்போ வந்து காஸ்ட்லியான மொபைல்ஸ் 40,000 அந்த மாதிரி நீங்கள் காஸ்ட்லியான மொபைல் வாங்குறீங்கன்னா அந்த மொபைலுக்கு இமீடியட்டாக பண்ணுறாங்களே தவிர லோ எண்ட் மொபைல் இப்போ 10,000 மொபைல் வாங்குறீங்கன்னா அந்த மொபைலுக்குலாம் உங்களுக்கு அடிக்கடி அப்டேட் வர்றதில்லை. ஸோ செக்யூரிட்டி அப்டேட் வராதனால என்ன பண்ணுறதுன்னா என்ன ஆகும்னா ஹேக்கர்ஸ்னால வந்து உங்களோட டிவைஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சபரி, நீங்கள் சொன்ன மாதிரி 40,000 ப்ளஸ் இருக்கிற மொபைல்ஸில் வந்து அப்டேட்ஸ் கண்டினியூஸாக வரும் அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே குறிப்பிட்டிருந்தீங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ 10,000க்கு சாதாரணமாக ஒருத்தர் வந்து ஒரு ஃபோன் வாங்குறான் அப்படின்னா அந்த ஃபோனில் அப்டேட்டே வராது, அது சேஃபான மொபைல் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி இஷ்யூக்காக என்னுடைய ஃபோனுடைய சேஃப்டிக்காக வந்து நான் நிச்சயமாக அவ்வளோ செலவு பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க 40,000 கொடுத்து வாங்குறாங்களா அவங்களுக்கு மட்டும்தான் ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. லோ காஸ்ட் மொபைல் வந்து இந்த 10,000 மொபைல் வாங்குறவங்களுக்குலாம் ப்ரியாரிட்டி கொடுக்குறது. அதே டயத்தில் இப்போது 40,000 கொடுத்து வாங்குற மொபைல்லையும் வந்து உங்களுக்கு எப்பொழுதுமே அப்டேட் வந்துட்டு இருக்குன்னு கிடையாது. அவங்க வந்து இப்போ நெக்ஸ்ட் வெர்ஷன் இதோட நெக்ஸ்ட் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா S2 வந்துருச்சு S3 வந்துருச்சுன்னா ஸோ S3க்கு தான் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இதை அப்படியே விட்டுருவாங்க. ஸோ இப்போது நீங்கள் ஹை அண்ட் மொபைல் வாங்கினீங்கனாலும் 1 or 2 years தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து உங்களுக்கு அப்டேட் வர்றது ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ காஸ்ட்லியான மொபைல் வாங்கினாலும் இந்த பிரச்சனை வர்றதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ காஸ்ட் டிஃப்ரென்ஸ்ன்றது இல்லை, எந்த ஃபோனாக இருந்தாலுமே வந்து அப்டேட் வர வரைக்கும் தான் உங்களுக்கு சேஃப் அப்படிங்கிறத வந்து சபரி வந்து சொல்லியிருக்காரு. சூர்யா, நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இப்போ சாஃப்ட்வேர் அப்படின்னு வரும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆண்ட்ராய்டுக்கும் ஆப்பிளுக்குமான ஃபைட் வந்து ரொம்ப காலமாக போயிட்டுருக்கு. ஸோ சாஃப்ட்வேரோடைய சேஃப்டி அப்படின்னு வரும்போது இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலி நான் ஒரு ஆண்ட்ராய்டோட ஃபேன். எனக்கு வந்து ஆண்ட்ராய்டோட ஓப்பன் சோர்ஸ் ஸ்ட்ரக்சர்லாம் பிடிச்சிருக்கு. பட் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸும் வந்து அவங்க ஃபோனில் அந்த ஆண்ட்ராய்டை பேக்கேஜ் பண்ணி கொடுக்கும்போது அந்த யூசர்ஸ் வந்து அந்த ஃபோனை நம்பி வாங்குறாங்க. ஸோ அந்த நம்பி வாங்கும்போது அந்த ஃபோனுக்கு அப்டேட்ஸும் அந்த ப்ரொவைடர்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்க கொடுக்காததுனால நீங்கள் ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் வந்து எல்லாமே ஒரு ஸ்ட்ரீம் லைண்டாக இருக்கும். அவங்களோட ஓன் ஃபோன்ஸில் அவங்களோட ஓன் சாஃப்ட்வேர் ரன் இருக்கும். ஸோ செக்யூரிட்டி அப்டேட்னு சொல்லும் போது ஈஸியாக எல்லா ஃபோனுக்கும் அது வந்துடுது. பட் ஆண்ட்ராய்டுன்னு வரும்போது இப்போது சபரி சொன்ன மாதிரி கூகுள் வந்து சீக்கிரம் பேட்சப் பண்ணிடுறாங்க. பட் இந்த மாதிரி கம்பெனிஸ் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் ஃபோன் மேனுஃபேக்சர்ஸ்லாம் வந்து அந்த அப்டேட்டை வந்து கொடுக்கறது ரொம்ப லேட் ஆகுது. இல்லைனா வந்து சம்டைம் இவர் சொன்ன மாதிரி நிறைய பழைய ஃபோன்ஸுக்கு இல்லைனா வந்து லோ எண்ட் ஃபோன்ஸுக்கு அப்டேட்ஸ் வரதே கிடையாது. ஸோ செக்யூரிட்டின்னு பார்க்கும்போது இவங்க ஆப்பிள் தான் வந்து அப்டேட்ஸை வந்து சீக்கிரம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் வல்னரபிலிட்டிஸ்னு வரும்போது ரெண்டுக்கும் ஈக்குவலாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. சபரி, அதாவது சூர்யா சொன்ன மாதிரி கூகுளை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க கொடுத்துட்றாங்க, ஆனால் மொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து கொடுக்கறது இல்லை. ஆனால் அதே சூழ்நிலை ஆப்பிள் கம்பெனி வந்து அப்டேட்டை வந்து எல்லா மொபைலுக்கும் வந்து ஸ்ட்ரீமாக கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றத சொல்ல முடியும். எல்லாருமே ஆப்பிள் ஃபோன்ஸ் வந்து பயன்படுத்த முடியாது. நிறைய பேர் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்னாலே ஆண்ட்ராய்ட்ஸ் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னுடைய ஃபோனை நான் எப்படி பாதுகாத்துக்க முடியும் இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் வராத சூழ்நிலையும் சரி வரும்போதும் சரி? இப்போ சாஃப்ட்வேர் அப்டேட் வர சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு அப்டேட் வருதுன்னா அதை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கணும் உங்கள் மொபைலில். சரி, இதில் வந்து ஃபீச்சர்ஸ்லாம் எதுவுமே புதுசாக ஆட் பண்ணலையே அப்படின்றதுனால இக்னோர் பண்ணக்கூடாது. ஸோ அதில் வந்து செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வரலாம். ஸோ அதை நம்ம வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு பகுதியில். அதே இடத்துல இப்போ உங்களுக்கு அப்டேட் வரல அப்படின்னா நீங்கள் வந்து ரூட் பண்ணியிருந்தீங்கன்னா ரூட்டிங்னு சொல்லுவோம், ஆண்ட்ராய்டு ரூட்டிங் அது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் வந்து மேனுவலாக பேட்ச் அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த டயத்தில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சில இதில் வந்து மேனுவல் இந்த மாதிரி ரூட்டிங் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட வாரண்ட்டி மேனுஃபேக்சர் வாரண்ட்டி வந்து போயிடும். அதை நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே இடத்துல நீங்கள் வந்து சில ஓப்பன் சோர்ஸ் ஆண்ட்ராய்டு டெவலப்பர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து ஆண்ட்ராய்டை எடுத்துகிட்டு அதுலேருந்து ப்ரைவேசி பெஸ்ட்டு செக்யூரிட்டி பெஸ்ட்டு வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சைனோஜன் மோடு அப்படின்னு ஒரு ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேர் இது அப்ளிகேஷன் வச்சுருக்காங்க. ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். சூர்யா, அதாவது இப்போது ஒரு தனிப்பட்ட நபர் என்னுடைய ஃபோனில் வந்து நானே வந்து அப்டேட்டை பேட்ச் பண்ணிக்கிறேன், என் ஃபோனில் அப்டேட் வராத சூழ்நிலையை பேட்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் அது ஒரு கட்டத்துக்கு மேலே பண்ண முடியாது ஒரு தனி நபராக. அப்படி இருக்கும்போது கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக இந்த கம்பெனிஸ் என்னென்ன பண்ணலாம்? நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நார்மல் யூஸரால் இந்த மாதிரி பேட்ச்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு அந்த தேவையும் கிடையாது. ஏன்னா ஒரு கம்பெனிகிட்டேருந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஹார்ட்வேர் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் வருதோ உங்களுக்கு நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போய் கொஞ்சம் வருஷம் கழிஞ்சிட்டு போய் கூடயும் நீங்கள் ஹார்ட்வேர்லாம் சப்போர்ட் மாற்றிக்கலாம். பட் அந்த மாதிரி அவங்க சாஃப்ட்வேரை கூடயும் ஒரு ஃபோனு ஒரு சாஃப்ட்வேரை ரிலீஸ் பண்ணாங்கன்னா அந்த சாஃப்ட்வேருக்கு கூடயும் அவங்க அஷ்யூரிட்டி கொடுக்கணும். இவ்வளோ வருஷத்துக்கு நாங்கள் அப்டேட்ஸ் கொடுப்போம், இவ்வளோ வருஷத்துக்கு எந்த வல்னரபிலிட்டி வந்தால் கூடயும் அதுக்கு நாங்கள் ஃபிக்ஸப் பண்ணிடுவோம். இது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை ஒன்றும் கிடையாது. ஒரு கம்பெனிஸ் வந்து சில டீம்ஸை வச்சு அவங்க ஓன் டெவலப்மெண்ட் டீமை வச்சுட்டு அவங்க வந்து இதை செக்யூரிட்டி அப்டேட்ஸை எல்லா யூசர்ஸுக்கு கூடயும் கொடுக்கலாம். ஆனால் வந்து இவங்க நிறைய ஏன் பண்ணுறது கிடையாதுன்னா வந்து யூசர்ஸை வந்து நெக்ஸ்ட் ஃபோன் அப்படின்னு போக வைக்கிறதுக்குன்னே கூடயும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. சபரி, இந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது கஸ்டமர்ஸ்க்கு அதாவது ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஆண்ட்ராய்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்குது? அதாவது இந்த அப்டேட் கொடுக்காததுனால தான் வந்து என் ஃபோன் வந்து ஹேக் பண்ணப்படுதோ இல்லை என் ஃபோனில் இருக்க டேட்டாஸ் வந்து என்கிரிப்ட் பண்ணப்படுதோ அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது?
மக்களுக்கு சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி செக்யூரிட்டி அவேர்னஸ்ன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஆண்ட்ராய்ட் செக்யூரிட்டி அப்டேட் வருதுன்னா நான் இந்த மாதிரி ஒரு ஒய்ஃபை இல்லைனா இன்டர்நெட் இல்லைனா எனக்கு நிறைய யூஸ் பண்ணுது அப்படின்றதுனால இக்னோர் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களோட சிஸ்டம் டிவைஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நான் ஒரு ஃப்ரெண்ட் இல்லை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து இக்னோர் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஸோ இதை வந்து மக்கள் வந்து ஒரு செக்யூரிட்டியும் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துகிட்டு அப்டேட் பண்ணுறது நல்லது. நீங்கள் சொன்னது மாதிரி அதாவது இன்டர்நெட் யூசேஜ் அதிகமாகுது அப்படிங்கிற சூழ்நிலைக்காக அப்டேட் கேட்கும் போதெல்லாம் அந்த அப்டேட் அவாய்ட் பண்ணிட்டு வர்றதுனால தான் நம்ம ஃபோன் வந்து எந்த அளவுக்கு வல்னரபிள் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருது. இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே குறிப்பாக ஃபோன்றது டெய்லி நம்ம பயன்படுத்துகிற ஒரு விஷயம், அது எந்த அளவுக்கு நமக்கு சேஃபாக நமக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படிங்கிறதையும் அது எந்த அளவுக்கு நம்ம சேஃபாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற முக்கியமான தகவல்களை சொன்னதுக்கு உங்கள் 2 பேருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம மொபைல் ஃபோனே நமக்கு எந்த அளவுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதுலேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்க முடியும், நம்ம ஃபோன் எப்படி பாதுகாப்பான ஒரு டிவைஸாக வச்சுக்க முடியும், இது போன்ற பல தகவல்களுக்கான விடைகள் நமக்கு தெரிஞ்சுது. இதே போன்று வர வாரங்கள்லையும் இணையம் மூலம் நடக்கின்ற திருட்டுகள் அது மூலியமாக நடக்கின்ற தவறுகள் குறித்து பார்க்கறதுக்கு இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வியப்பூட்டும் விஞ்ஞானம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன்.